நான் உங்க சாய் நிஷா. ஒரு சாமியாருக்குள்ள சுடலை காளி, கருப்பசாமி இப்படி உக்கிரமான தெய்வங்கள் இறங்கி செய்வினை, மாந்திரீகம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யறதா சமீபத்துல நான் கேள்விப்பட்டேன். அவர் செய்யற ஒரு டெரரான சுடுகாட்டு பூஜையை பார்க்கதான் இன்னைக்கு நான் பயணம் செய்துட்டு இருக்கேன். அதிர வைக்கும் மாந்திரீக பூஜை. அவரோட உடம்புல இருக்கக்கூடிய ஏவலை இந்த பொம்மைக்குள்ள இறக்கி அது மூலியமா வெளியில் எடுக்கணும். மனித எலும்பை தின்னும் பைராகி சாமியார் நடுங்க வைக்கும் த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு நான் கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கிற பாப்பம்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு தான் போயிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற பைராகி சாமியார் மாந்திரீகம் தொடர்பான பிரச்சனையோட வரவங்களுக்கு சுடுகாட்டு பூஜை, மனித எலும்புகளை வச்சு செய்யற பூஜை, இப்படி பல டெரரான பூஜைகளை செய்துட்டு இருக்காராம். அவரை சந்திக்குதான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். மாந்திரீகம், சுடுகாட்டு பூஜை, இது மாதிரி டெரரான பூஜைகளை இப்போதான் நான் முதல் முறையா பார்க்க போறேன். இங்கதான் நான் தேடி வந்த சாமியாரோட வீடு இருக்கு. நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச சமயம் அவர் ஏதோ ஒரு பூஜையை செய்துட்டு இருந்தாரு. இவர்தான் பைராகி கமல்ராஜ் சாமியார். ஜடாமுடி, கழுத்துல மண்டையோட்டு மாலை, ருத்ராட்சம், தாடி எல்லாம் வச்சு பார்க்கவே டெரரா இருந்தாரு. அவர் முன்னாடி கற்பூரம் எரிஞ்சிட்டு இருந்தது. நான் வந்தது கூட தெரியாம அவரோட முழு கவனமும் அந்த பூஜையிலேயே இருந்தது. நான் அமைதியா உட்கார்ந்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவருக்கு சுயநினைவு திரும்பின மாதிரி என்கிட்ட பேச தொடங்கினாரு. இப்போ அவரு செய்துட்டு இருந்த பூஜைய பத்தி கேட்டேன். நல்லவங்களை காப்பாத்த செய்வினை செய்ததா சொன்னாரு. நீங்க செய்வினை எல்லாம் செய்வீங்களா? அதாவது மாந்திரிகங்கிறது ரெண்டுமே செய்வோம். கெட்டதும் செய்யும், நல்லதும் செய்வோம். ஒருத்தர் காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஒருத்தர் வச்சுன்னு அழிச்சுதான் ஆகணும், அதையும் சேர்த்து பண்ணிதான் ஆகணும். கெட்டதை செய்ய தெரிஞ்சாதான் நாங்க தொழிலை செய்ய முடியும். ஒருத்தவங்களை அழிக்கிறதுக்காக தான் செய்வினை செய்வாங்க. அப்படி செய்வினை செய்யும் போது யாருக்கு செய்யறோமோ அவங்களோட காலடி மண், துணி, முடி இப்படி ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்து கொடுக்கணும். அத வச்சுதான் செய்வினை வைக்க முடியும். ஆனா பைராகி கமல்ராஜ் இது எதுவும் தேவையில்லைன்னு சொல்றாரு. யாரு வைக்கிறாங்களோ அவங்களோட பொருள் ஏதாவது இருந்தா போதும், அத வச்சு செய்வினை செய்திட முடியுமா? இத பழங்குடி மக்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டதா சொல்றாரு பைராகி கமல்ராஜ். மற்றவங்க செய்வன வைக்கிறது அதை யாருக்கு வைக்கிறாங்களோ அவங்களோட அடையாளம் வேணும். யாருக்கு வைக்கிறாங்களோ அவங்களோட வச்சு காலடி மண்ணோ தலைமையிலோ துணியோ வச்சு செய்வாங்க. என்னோட முறை யாருக்காக வேண்டி செய்யறோமோ அவங்களோட தான் போகுது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாதவங்களுக்கு ஏதாவது பண்ணோம்னா உங்களோட காலடி மண்ணை வச்சு அவங்களுக்கு செய்யலாம். அப்படி செய்ய முடியுமா? அப்படி செய்யலாம். எப்பவுமே பொதுவாகவே செய்வனை செய்யறதுனாலே இப்ப யாரு நம்ம செய்ய போறோமோ அவங்களோட பொருள் தானே செய்வாங்க. நீங்க வித்தியாசமா சொல்றீங்களா? இது எப்படி? எனக்கு நான் படிச்ச முறை இது. இது அந்த ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு முறை. இது நல்ல ஒரு பாங்காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மக்களோட முறை இது. பைராகி கமல்ராஜ் தான் வழிபடுற சாமிய தனக்குள்ள இறக்கி வந்திருக்கிறவங்களுக்கு செய்வினை கோளாறு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சு சொல்றாரு. இவரோட பேரு செல்வகுமார். பக்கத்து ஊரை சேர்ந்த இவரு வியாபாரம் செய்துட்டு இருக்காரு. நல்லா போயிட்டு இருந்த இவரோட வாழ்க்கையில என்னன்னே தெரியாம திடீர்னு சில அசம்பாவிதம் நடக்க தொடங்கி இருக்கு. நல்லா நடந்துட்டு வந்த தொழில் முடங்கி போயிருக்கு. குடும்பத்துல சண்டை சச்சரவு அதிகமா நடக்க தொடங்கி இருக்கு. சில நாட்களா மந்திரிச்சு விட்ட மாதிரி நடந்துக்க தொடங்கி இருக்காரு. செல்வகுமாருக்கு ஏதோ நடந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க இங்க வந்திருக்காரு. செல்வகுமாரும் அவரோட அம்மாவும் பைராகி கமல்ராஜ சந்திச்சதும் பிரச்சனைய சொல்ல தொடங்கினாங்க. சாமி, நாங்க சாமி
போகாத இடமெல்லாம் 2 வருஷம் போகணும் சாமி. எங்கேயுமே முடியல சாமி. அப்புறம் நம்ம கிட்ட வந்துங்க பாக்கம்பட்டியில் வந்து என்னை தீக்கணும்னு என் மகனை கூட்டிட்டு வந்திருக்கேன் சாமி. பாத்துக்கலாம் என்ன எதுன்னு பாத்துக்கலாம். சரி சாமி. ரெண்டாவது பிரச்சனை உண்டானதும் சரி சாமி. நாங்கள் அதனால வந்திருக்கிறோம் சாமி. எனக்கு எல்லாம் பாதுகாப்பு பண்ணணும் சாமி. ஊதுபத்தியும் கற்பூரத்தையும் ஏத்தின பைராகி கமல்ராஜ் மந்திரங்களை முணுமுணுக்க தொடங்கினாரு. செல்வகுமாரோட குலதெய்வம் யாருன்னு கேட்டுட்டு தட்டுல இருந்த விபூதிய விரல்களால தேய்க்க தொடங்கினாரு. பேருங்க என் பேர் கருப்பாட்டா சாமி. பையன் பேருங்க செல்வகுமார் சாமி. குலதெய்வங்க என் கருப்பராயன் சாமி. யாரோ அவருக்கு எதையோ சொல்ற மாதிரி உன்னிப்பா அத கேட்டுட்டு இருந்தாரு. வந்திருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடை கிடைச்ச மாதிரி செல்வகுமாருக்கு இருக்கிற பிரச்சனைகளை சொல்ல தொடங்கினாரு. பையனுக்கு தொழில் இல்லைங்க. ஆமா சாமி. சரிங்களா? சரி. குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா ஓடிட்டு இருக்குது. ஆமா சாமி. உண்மைதான் சாமி. சரிங்களா? சொன்ன அப்படி பையன் கேட்கறது இல்ல. ஆமா சாமி. இந்த பழவண்டி நின்று போய் சாமி. வியாபாரம் கம்மி. தொழிலே முடங்கி போய் சாமி. வாழைப்பழம் வியாபாரம். அதான் தொழிலே சொல்லியாச்சு நீங்க. ஆமா. அடுத்ததா பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு சொல்ல தொடங்கினாரு. தொழில் பிரச்சனை காரணமா யாரோ இவருக்கு செய்வினை வச்சிருக்காங்க. அதனாலதான் இப்படி நடந்திருக்குன்னு சொல்ல தொடங்கினாரு பைராகி கமல்ராஜ். பையனுக்கு தொழில் முழுக்கத்துக்கு கட்ட போட்டு பையன் மேல ஏவல இறக்கி விட்டுருக்காங்கம்மா. சரி சாமி. சரிங்களா? சரி. அதுக்குண்டான பிரச்சனையை சரி பண்ணீங்கன்னா பையன் மாறுவானுங்க, தொழில் ஓடு. சரி சாமி. சரிங்களா? சரி சாமி. இல்லைன்னா இன்னைக்கு வந்து பாதி உடம்பு கட்டி கிடக்குது, மீதி உடம்பு இல்லாம போயிருக்கிறோம். சரி சாமி. நாங்க கூட்டுறோம் சாமி. சரிங்களா? சரி சாமி. பிரச்சனைக்கான காரணம் செய்வினை கோளாறுதான்னு கண்டுபிடிச்சு சொன்ன பைராகி கமல்ராஜ் அதுக்கு என்ன விதமான பூஜைகள் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. செல்வகுமாருக்கு ஏவப்பட்டிருக்கிற ஏவல் சுடுகாட்டுல போய் பூஜை செஞ்சாதான் இறங்குவேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்கு. ஏவல் வந்து இங்க வந்து இறங்குமான்னு கேட்டா இங்க வச்சு இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு வச்சுமே இறங்க முடியாதுன்னு. அதுக்கப்புறமா எந்த இடத்துல வச்சு இறங்கணும்னு கேட்டதுக்கு மயானத்துல வச்சுதான் இறங்கன்னு சொல்லிடுச்சு. முட்டி போட்டு கண்களை மூடி கொஞ்ச நேரம் வேண்டிட்டு இருந்தவரு சிமெண்ட் தரையில விபூதியால கோடு போட தொடங்கினாரு. யார்கிட்ட இருந்தோ உத்தரவு வாங்கின மாதிரி விறுவிறுப்பா கோடு போட்டுட்டு இருந்தாரு. அவரோட பாடி லாங்குவேஜ் டோட்டலா மாறி இருந்தது. அப்படி அவர் தரையில விபூதியால கோடு போடும்போது யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசல. ஸ்ட்ரிக்டான மிலிட்டரி மேன் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டரை நிறைவேற்றுற மாதிரி அதை செய்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் ஆன பிறகுதான் பைராகி கமல்ராஜ் வரைஞ்சிட்டு இருந்தது என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அது சக்கரம். பொதுவா மாந்திரீகம் தொடர்பான வேலைகள் செய்யும் போது இது மாதிரி சக்கரம் வரைஞ்சு அதுல பூஜை செய்வாங்க. இப்போ இவரு போட்டுட்டு இருக்கிற இந்த சக்கரத்தை பத்தி எதுவும் இவருக்கு தெரியாதான். இதுக்கு முன்னாடி இதை இவர் போட்டதும் கிடையாது. பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி என்ன சக்கரம் போடணும், அதை எப்படி போடணும், இப்படி எல்லாத்தையும் காளி தனக்கு சொல்லும்னு சொல்றாரு பைராகி கமல்ராஜ். சக்கரத்தோட பேர் தெரியாதுமா. ஏன்னா வச்சுக்கோன்னா நாங்க வச்சுக்கோன்னா புஸ்தகத்துல பார்த்தோம், படிச்சு சக்கரம் போடுறது இல்ல. அந்த தெய்வங்களோட அனுகிரகத்தினால அவங்க வந்து அதாவது அவங்க வந்து மேல இருந்து போகக்கூடிய சக்கரம் தான் சக்கரம். அவங்க வந்து இந்த மாதிரி போகணும்னு சொல்லி போட்டு அவங்களா பார்த்து போட்டு இந்த சக்கரம் கொடுத்துறதுதான். அடுத்த முறை பூஜை எப்போ இந்த சக்கரம் வந்து எனக்கே ஞாபகம் இருக்காது. பைராகி கமல்ராஜ் சக்கரத்தை முழுசா வரைஞ்சு முடிச்சதும் அதோட ஒவ்வொரு மூலையிலையும் தேங்காய், எலுமிச்சம்பழங்களை வச்சாரு. அடுத்ததா மைதா மாவால செய்யப்பட்ட பொம்மைய சக்கரத்தோட நடுவுல வச்சாரு. செல்வகுமார் மேல இருக்கிற ஏவல் சக்தி இறங்க ஏதாவது ஒரு உருவம் தேவைப்படும். அதுக்காக இந்த மாதிரி பொம்மை தேவைப்படுதுன்னு இவர் சொல்றாரு. பொம்மை வந்து அவரோட உடம்புல இருக்கக்கூடிய ஏவலை வந்து இந்த பொம்மைக்குள்ள இறக்கி அது மூலியமா தான் வெளியில எடுக்கணும். ஏன்னா பிரச்சனைனா அந்த ஆத்மா போறதுக்கும் ஏதாவது ஒரு சின்ன ரூபம் வேணும்ல.
அதனாலதான் அதை வச்சு பொம்மை அந்த பொம்மைக்குள்ள அந்த ஆத்மாவை இறக்கி அதை வச்சு நம்ம சிதைக்கிறப்போ அவருக்கு உண்டான கட்டுகளும் அந்த வச்சு அவர் மேல கூடிய அந்த கேவலம் வந்து அவருக்கு சுத்தமாகிறது குழந்தை வந்து. எலும்பை சாப்பிட்டது வந்து என்னன்னு எனக்கு தெரியாது. அதாவது எலும்புக்கு பிரியப்படக்கூடியது வந்து காலையில் அதுக்கு உண்டான பிரியப்படக்கூடியதுங்க. அந்ததுனாலேயே வந்து இந்த மாதிரி பூஜைகள் பண்றப்போ காலில் இருந்து ஒன்னாவது கொண்டு வந்து ரெடியா வந்து வச்சுக்குவோம். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் பாப்பம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல இருக்கேன். இங்க இருக்கிற பைராகி கமல்ராஜ் சாமியாரு தன்னோட உடம்புக்குள்ள சுடலை காளி, மண்டி கருப்புன்னு சில சக்திகளை இறக்கி மாந்திரீகம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்திட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அப்படி இன்னைக்கு அவர் நடத்துற ஒரு டெரரான பூஜையில தான் இப்போ நான் கலந்துட்டு இருக்கேன். பொதுவா எல்லா எந்திரங்களும் சக்கரங்களும் ஒவ்வொரு வேலையை செய்யறதா சொல்லப்படுது. அதுக்கு பவர் கொடுக்க சில பூஜைகள் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ இங்க வரைஞ்சிருக்கிற சக்கரத்துக்கு பவர் கொடுக்க யாகம் வளர்க்க தயாரானாரு பைராகி கமல்ராஜ். அப்போதான் நான் அத பார்த்தேன். மனித கால் எலும்புகள் அங்க இருந்தது. சுடுகாட்டுல செய்யற பூஜையில தான் இது போல எலும்ப வச்சு செய்வாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ள நடக்கிற பூஜையில எலும்புகளை பார்த்ததும் நான் ஷாக் ஆயிட்டேன். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. விபரீதமா இங்க ஏதோ ஒண்ணு இந்த பூஜையில நடக்க போறதா எனக்குள்ள தோணுச்சு. யாக குண்டத்துல தீ மூட்டி யாகத்தை தொடங்கினாரு பைராகி கமல்ராஜ். பொதுவா யாகத்துல சில சமித்துகளை போடுவாங்க. ஆனா இவரு மிளகாய தீயில போட்டாரு. வழக்கமா பிரத்யங்கரா தேவிக்கு தான் இந்த மாதிரி மிளகாய் யாகம் நடத்துவாங்க. மிளகாயோட நெடி அந்த இடம் முழுசும் ஆக்கிரமிச்சது. மிளகாயோட விதைகள் பட்டாசு போல வெடிச்சிட்டு இருந்தது. தீ கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்தது. பூஜையில இருந்த மனித எலும்பை எடுத்து யாக குண்டத்தோட தீயில வச்சாரு பைராகி கமல்ராஜ். இந்த யாகம் நடத்திட்டு இருக்கும் போது பைராகி கமல்ராஜோட நடவடிக்கைகள் எல்லாம் வித்தியாசமா இருந்தது. யாரோ அவருக்குள்ள இருந்து இயக்கறத போல நடந்துட்டு இருந்தாரு பைராகி கமல்ராஜ். யாக குண்டத்தோட தீயில இருந்த எலும்பு ஒரு பக்கம் நல்லா எரிஞ்சு கருகி இருந்தது. இதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி பைராகி கமல்ராஜ் அந்த எலும்ப கையில எடுத்து கடிச்சு தின்ன தொடங்கிட்டாரு. நான் அத பார்த்து அப்படியே உறைஞ்சிட்டேன். அங்க இருந்த யாருமே இதை எதிர்பார்க்கல. பார்க்க அதிர்ச்சியா இருந்தது. உரிமைக்கிட்டே எலும்ப தின்னுட்டு இருந்தாரு பைராகி கமல்ராஜ். இந்த பூஜையோட முக்கியமான தெய்வம் சுடலை காளி. அவங்கதான் இவரோட உடம்புல இறங்கி இந்த பூஜையை எப்படி செய்யணும்னு வழி நடத்துறதா இவரு சொல்றாரு. சுடலை காளிக்கு பிடிச்சது மனித கால் எலும்பு. அதுக்காக தான் அதை இந்த பூஜையில வச்சிருக்காரு பைராகி கமல்ராஜ். இந்த பூஜை நடக்கிற சமயத்துல தனக்கு சுய நினைவு இருக்காது. அதனால அப்போ எலும்பு சாப்பிட்டத பத்தி தனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு பைராகி கமல்ராஜ். அதாவது எலும்ப சாப்பிட்டதுங்கிறது எனக்கு அது என்னன்னு தெரியலீங்க. எலும்ப சாப்பிட்டது வந்து என்னன்னு எனக்கு தெரியாது. அதாவது எலும்புக்கு பிரியப்படக்கூடியது வந்து காலையில் அதுக்கு உண்டான பிரியப்படக்கூடியதுங்க. அந்ததுனாலேயே வந்து இந்த மாதிரி பூஜைகள் பண்றப்போ காலில் இருந்து ஒன்னாவது கொண்டு வந்து ரெடியா வந்து வச்சுக்குவோம்.
எலும்பு சாப்பிட்டு முடிச்சிட்டு திரும்பவும் பழையபடி பூஜைய தொடர ஆரம்பிச்சிட்டாரு. சக்கரத்துல இருந்த தேங்காயில சிலத மட்டும் எடுத்து தனிய வச்சாரு. செல்வகுமார சக்கரத்தோட நடுவுல உட்கார வச்சாரு. கற்பூரம் ஏத்தினாரு. செய்வினை மூலமா செல்வகுமாருக்கு போடப்பட்டிருக்கிற கட்டை உடைக்க இந்த சடங்கு நடக்குது. இதுக்கு அப்புறமாதான் சுடுகாட்டுல பூஜை செஞ்சு இவரோட உடம்புல இருக்கிற ஏவல வெளியேத்த போறாரு பைராகி கமல்ராஜ். பூஜை நடந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு சுருட்டோட என்ட்ரி கொடுத்தாரு பைராகி கமல்ராஜ் சாமி. இப்போ இவருக்குள்ள வேற ஒரு சக்தி என்டர் ஆயிருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. செல்வகுமார் முன்னாடி முட்டி போட்டு உட்கார்ந்தாரு. வாய திறந்து பேசாம சைகையால எதையோ கேட்டுட்டு இருந்தாரு. உடனே அவர்கிட்ட அருவாளை கொண்டு வந்து கொடுத்தாங்க செல்வகுமாரோட அம்மா. இப்போ இவரோட உடம்புக்குள்ள இறங்கி இருக்கிறது மண்டி கருப்பு. அதனாலதான் சுருட்டு பிடிச்சிட்டு கையில அருவாளை வச்சிருக்காரு பைராகி சாமி. சக்கரத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்த செல்வகுமார் நெத்தியில கை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தாரு. மந்திரங்களை உச்சரித்தபடியே இருந்தாரு. கையில வச்சிருந்த நூலால செல்வகுமாரோட உச்சந்தல முடிய கட்டினாரு. அடுத்ததா சக்கரத்துல வைக்கப்பட்டிருந்த தேங்காயை எடுத்து செல்வகுமார ஒரு சுத்து சுத்தினாரு. அப்படியே அதை தரையில உடைச்சாரு. இப்படியே அங்க இருந்த எல்லா தேங்காயையும் ஆக்ரோஷமா உடைச்சிட்டு இருந்தாரு பைராகி கமல்ராஜ். தேங்காய உடைச்சு முடிச்சிட்டு உடம்பு வலிக்குதான்னு கேட்டுட்டு இருந்தாரு. என்ன பண்ணுதுங்க? கிடமெல்லாம் வலிக்குது. வலிக்குதுங்க. அந்த மயாட்டில் ஓய்வு பாக்கி மற்ற இதெல்லாம் சின்ன கட்டி இறக்குறப்ப பாக்கியில் சரியாயிருங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கிற பாப்பம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல இருக்கேன். ஏவல் தொடர்பான பிரச்சனையோட வந்திருக்கிற ஒருத்தருக்கு சுடுகாட்டுல பயங்கரமான பூஜை நடக்க போகுது. அத பார்க்கதான் உங்களோட நானும் இப்போ காத்திருக்கேன். மண்டி கருப்பு சாமிய தனக்குள்ள வரவழைச்சு செல்வகுமாருக்கு இருந்த ஏவல் கட்டுகளை உடைச்சிருக்காரு பைராகி கமல்ராஜ் சாமி. அடுத்ததா சுடுகாட்டுல பூஜை செய்து அவருக்கு இருக்கிற ஏவலை விரட்டணும். அதுக்கான பூஜை பொருட்களோட சுடுகாட்டுக்கு நடக்க தொடங்கினோம். தொடக்கத்துல ரோட்ல நடக்கும் போது எதுவும் தெரியல. ஆள் உயரத்துக்கு வளர்ந்திருக்கிற செடிகளுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சதும் எனக்குள்ள பயம் பரவ ஆரம்பிச்சது. இருட்டு, சுடுகாடு, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற இருட்டோட சத்தம், அந்த சூழல், இது எல்லாம் சேர்ந்து இன்னும் என்னோட பயத்தை அதிகமாக்குச்சு. கையில அருவாளோட நடந்துட்டு இருந்தேன். சுடுகாட்டுக்குள்ள வந்ததும் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி செல்வகுமார தரையில படுக்க சொன்னாரு பைராகி சாமி. என்ன சுத்தி இவ்ளோ பேர் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. படுத்திருந்த செல்வகுமார சுத்தியும் மார்க் போட்டாரு பைராகி கமல்ராஜ். வீட்டு பூஜையில யூஸ் பண்ண பொம்மையை எடுத்து தரையில வச்சாரு. சாக்குல இருந்து தேங்காய்களை வெளியே எடுத்து
அந்த பொம்மைய சுத்தி ஒவ்வொன்னா வச்சாரு. விறகு கட்டைகளை வச்சு நெருப்பு மூட்டினாரு. செல்வகுமார உட்கார வச்சு அவரோட நெத்தியில கைய வச்சு அழுத்தி பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நூலால முடி போட்டு கட்டியிருந்த முடிய அறுக்கிற சமயம் எங்க கிட்ட இருந்த லைட் திடீர்னு ஆஃப் ஆச்சு. அவ்வளவுதான், எல்லாரும் ஒரு நிமிஷம் திகில் அடிச்சு போனோம். இது எதையோ உணர்த்துற மாதிரி எனக்கு தோணுச்சு. எங்க கிட்ட வேற லைட் இல்ல. விறகு கட்டைகள் எரிஞ்சிட்டு இருக்கிற வெளிச்சத்திலேயே பூஜைகளை செய்துட்டு இருந்தாரு பைராகி கமல்ராஜ். கொண்டு வந்திருந்த கோழியோட கால் கட்டை அவுத்து அதை அறுத்து பலி கொடுத்தாரு. அடுத்ததா அதோட நெஞ்ச பிளந்து உள்ள இருந்த இதயம், ஈரல் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வாழை இலையில இருந்த பொம்மை மேல வச்சாரு. எல்லாத்தையும் எரிய விட்டாரு. அது முழுசா எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அமைதியா காத்துட்டு இருந்தாரு. அது முழுசா எரிஞ்சு முடிச்சதும் கத்தியால துண்டு துண்டா வெட்டினாரு. செல்வகுமார உட்கார வச்சு வீட்டுல இருந்து கொண்டு வந்த பொருட்களால அவரை சுத்தி மஞ்சள் தண்ணி இருக்கிற பானையில ஒவ்வொன்னா போட்டாரு. எல்லாம் முடிஞ்சதும் அந்த பானைய துணியால மூடி கட்டினாரு. கிட்டத்தட்ட பூஜைகள் எல்லாம் முடிஞ்சது. ரிசல்ட் தெரிஞ்சுக்க நான் ஆர்வமா காத்திருந்தேன். பைராகி கமல்ராஜ் செல்வகுமார்ட்ட விசாரிச்சிட்டு இருந்தாரு. நைட்டு நேரத்துல சுடுகாட்டுல வந்து இப்படி ஒரு டெரரான பூஜை செஞ்சிருக்கோம். ஏதாவது பிரச்சனை வருமானு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அதுக்காக பைராகி கமல்ராஜ் சாமி என்ன நிக்க வச்சு ஒரு தேங்காய சுத்தி ஒரு பூஜை செஞ்சாரு. இப்பதான் எனக்கு எதுவும் நடக்காதுன்னு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. சுருட்ட பத்த வச்சுட்டு பைராகி சாமியாரு ஒரு மிடுக்கோட நடக்க தொடங்கினாரு. செல்வகுமாருக்குள்ள இப்ப ஒரு புது விதமான தெம்பு வந்திருக்கும். நான் இங்க வரும்போது டெரரான பூஜையை தான் எதிர்பார்த்தேன். ஆனா இந்த அளவுக்கு டெரரா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்தது. இதே போல வேற ஒரு அமானுஷ்யமான நிகழ்ச்சியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30க்கு மறு ஒலிபரப்பாகும். இனி வரப்போகுது முருகரின் ஆட்சி. நான் தான் முருகரின் அவதாரம். எண்பது வயது சாமியாரின் அதிரடி அறிவிப்பு. கலியுகத்தில் வாழும் ஒரே ஒரு சித்தர் முருகபெருமானின் அவதாரம். இது சத்தியம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற பேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். பேத்தி கேக்குறல சொல்லுங்க. எனக்கு என்ன கேட்கறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரிதனிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சத்குரு